குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பங்கள் சிதைஞ்சிடக்கூடாது, குடும்பங்கள் உடைஞ்சிடக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 2 பிள்ளைகள். அப்படின்னா அவர் சொல்லுவார், 2 குமரு வீட்டில் வச்சுருக்கேன், யார் கையிலையாவது பிடிச்சி கொடுக்கணும், அது வரைக்கும் அப்படி தவிச்சிக்கிட்டே இருக்கிறேன், அல்லது வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துட்டோன்னா அப்புறம் எனக்கு நிம்மதி அப்படின்னாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னால். உண்மைதான், 40 வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் பொம்பளை பிள்ளையை வளர்த்து நல்ல ஒரு வரன் பார்த்து திருமணத்தில் மாப்பிள்ளை கையை பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த தகப்பனுக்கும் அந்த தாய்க்கும் ஒரு பெரிய நிம்மதி. மகளுக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்வை நம்ம அமைச்சு கொடுத்தோம், இனி பிள்ளைகள் வளருவார்கள், பிள்ளைகள் வாழ்ந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. திருமணம் பண்ணி கொடுத்தா கூட பல வருடமாக பெற்றவர்கள் ரொம்ப ஒரு தவிப்போடு இருக்காங்க. எப்போ சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவாளோ, பெட்டியை தூக்கிட்டு தெரியலையே. திருமணங்கள் அப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு, நமக்கு தெரியாதது இல்லை. இதில் கிறிஸ்தவ திருமணங்களும் விசுவாச குடும்பங்களும் கூட விதிவிலக்கு இல்லை. எல்லா குடும்பங்கள்லேயும் இந்த மாதிரியான உடைவுகள், பிரச்சனைகள், சேதாரங்கள். காரணம் சத்ருவாகிய சாத்தான்.